இப்போ உள்ளே போனவங்களுக்கு காத்திருந்தது இந்தியாவில் வேறு வழி இல்லை, குடிச்சிட்டு தான் போகணும். இதில் தான் வந்து தானாகவே ஆடு. இந்த ஒரு இடத்துல வந்து நல்லா இருக்கும். மரம் வந்து கல் மரமாக மாதிரி காத்தொண்டு அடிக்குது. ஐயோ ஐயோ, மனசில் இருக்கிற கவலை எல்லாம் அப்படியே வெளியில் பறந்துடும். சூப்பர். முடிவில் ராவண தேசத்தில் T86 73 மீட்டர் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதை வச்சு வாசிச்சுட்டு இருக்கேன். அந்த பேர் ஏதாவது ஸ்கேன் பண்ணால் இந்த லொக்கேஷனை பாருங்கள். இப்போ என்னவும் நடக்கலாம். இப்படி ஒரு கணவர் கிடைக்க கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அதே கடிவட்டு வேண்டி சாக சொல்லியிருக்காங்க. தெய்வம் மலை 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 மலைண்டு போய் கொண்டிருக்கு. தூக்கிட்டு போய் எனக்கு கேமிங் பண்ணுறதுக்கு பாருங்க, ஏறி ஓடிக்கொண்டிருக்கேன். வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் நுவரெலியா மாவட்டத்தில் இந்தியாவிலேருந்து வந்த தம்பதிகளோட இன்றைக்கு வந்து 4வது நாள். இன்றைக்கு வந்து இந்த பிளான் வந்து நுவரெலியாவில் இருக்கிற இடங்களை சுற்றி பார்ப்போம் அப்படின்னு தான் ஒரு பிளான் வச்சுருந்தாங்க. ஆனாலும் வந்து இன்றைக்கு அண்ணாக்கள் ஆசைப்பட்ட விஷயம் வந்து ஹட்டன் பிளேன்ஸில் இருக்கிற வேர்ல்டு எண்டுக்கு நாங்கள் போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். உண்மையிலே வந்து ஒரு கஷ்டமான விஷயம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, போகிறது 7 கிலோமீட்டர், வாரது 5 கிலோமீட்டர். உண்மையிலே ரெண்டுமே வந்து கஷ்டமாக இருக்குது. நடக்கிறதான் ஆனாலும் கஷ்டமாக இருக்கும். அந்த வெதருக்கு எங்களுடைய இந்த திடீரென்று நாங்கள் அதுக்குள்ளே போய் அடாப்ட் ஆகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். சரி பார்ப்போம். என்றாலும் நான் இதிலேருந்து இன்றைக்கு பிளான் பண்ணி வச்சுருந்த விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய வாட்டர்ஃபால், வாட்டர்ஃபால், அதே மாதிரி ஹட்டன் பிளேன்ஸையும் கொண்டே காட்டுவோம், அதே மாதிரி அம்பேவில் காட்டுவோம். அதுக்கு பிறகு அப்படியே இங்கிருந்து கண்டிப்போம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி வச்சுருந்தான். என்றாலும் அவையில் ஆசைப்படுறதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்களுடைய பிளானை வந்து மாற்றிக்கொள்ளணும். அதான் வந்து சிறந்ததாக இருக்கும். இப்போ இதில் இருந்து வெளிக்கிடும். இப்போ நேரம் 8 மணி ஆகுது. கொஞ்சம் வெள்ளனையே போயிருக்கணும். என்றாலும் இப்போ கொஞ்சத்துக்கு முன்னுக்கு தான் ஷுவர் பண்ணவே சரி போவோம் அப்படின்ட்டு. சரி, என்றாலும் பிரச்சனை இல்லை. நாங்கள் இதிலேருந்து வெளிக்கிடுவோம். நாங்கள் இப்போ ரெடியாகி கொண்டு இருக்கிறோம். குறிப்பாக வந்து இந்த ரெண்டல் கார்கள் எடுத்துகிட்டு வரைக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை, ஒவ்வொரு நாளும் வந்து சுற்றி பார்க்கணும். ஏதாவது கீறி இருக்காண்டு, கீறினா அப்புறம் அதை எங்கட கையால் தான் வந்து செய்து கொடுக்க வேண்டியிருக்கும். அப்படி எந்த ஒரு இதுவுமே வந்து நான் ஓடலை, அப்படி ஓட மாட்டேன். எந்த ஒரு வாகனம் ஆட்டேண்டாலும் என்னென்றாலும் அப்படி ரஷ்ஷாக ஓட மாட்டேன். அதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். சரி, இப்போ வெளிக்கிட்டேன். ஒரு லேட்டாக வந்து சாப்பிட்டேன். கொஞ்சம் ப்ரோட்டீன் தேவை. ஆனால் இவையில் வந்து வெஜிடபிள்ன்றதால இடியப்பமும் சம்பளம் தான் சாப்பிட்டுட்டு வரையினோம். பார்ப்போம் என்ன நிலைமையில் வந்து சரி நம்ம என்ன உள்ரோட்டால் போய் கொண்டு இருக்கிறோம். பயங்கர மோசமாக இருக்குது. இந்த மழை வெள்ளத்துக்கு பிறகு ரோட்டுகள் பயங்கர டேமேஜ் ஆகிட்டு. இதில் இருந்து நாங்கள் இனி பார்க்க போகிற இடம் வந்து சூர்யாண்ட காக்க படம் இருக்குது தானே, அந்த படம் எடுத்த இடம் இதுதான். இதில் ஒரு ஹட் ஒன்று போட்டு தான் அந்த படத்தை எடுத்திருப்பினோம். அந்த இதண்டா அந்த ஒரு படத்தில் பாட்டில் வேறு தெரியுமா என்ன, 2 ஜோதிகா சூர்யாவும் ஒரு காரில் வந்து கடைசியாக வருவின ஒரு ஹட்டுக்கு. அந்த ஹட் வந்து இந்த இதில் வலது பக்கத்தில் தான் வந்து ஒரு இடத்துல போட்டு இருந்தால் அது உள்ளே இருக்குது. இருக்கா இப்போ எடுத்துட்டாங்களா, செட்டோடு எடுத்துகிட்டு போயிட்டோம். இது கண்டி எல்லாம் ரிசர்வியர்னு சொல்கிறது. இது பாருங்க இந்த லொக்கேஷன் எப்படி இருக்குது. சரி, இப்போ இதில் நிப்பாட்டி ஃபோட்டோ எடுத்தது இல்லை. அதோட இப்போ 9:30 ஆகிட்டு 10 ஆளுக்குள்ளேயாவது நாங்கள் அந்த என்ட்ரன்ஸுக்கு போகணும். ஏன்டா விட மாட்டேன். அதுக்கு பிறகு போயிட்டு வர லேட் ஆகும்ன்றதான். இது நியூசிலாந்துலேருந்து கொண்டு வரப்பட்ட மாடுகள், பால் கறக்கிறதுக்காகவே. பால் கறவை மாடுகள் எல்லாமே. இப்போ அம்பேவலை ஃபார்ம் ரயில்வே ஸ்டேஷன், அம்பேவலை ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். இதில் போலீஸாக்கள் மறைச்சா நான் சில ரோட் க்ளோஸ் வந்து இல்லை போகலாம் அப்படின்னு சொல்லவே இல்லை வளமையாக கொய்யாக்கள் எல்லாம் விற்கிறவே இல்லை. என்ன கட்ட மாதிரியில் ஐயாக்கள் ஒருத்தரே காணல. டூரிஸ்ட் இல்லை தானே, அதால் எல்லாம் ஓடிட்டணும். இன்றைக்கி மழை என்று எதிர்பார்த்தால சிவப்பு எச்சரிக்கை கொடுத்துருக்கணும். அதால் தான் எங்களோட உள்நாட்டவர்கள் யாருமே வந்து அந்த நுவரெலியாவுக்கு வேற இல்லை. ஆனால் மழை இல்லை, நல்ல வெயில் இருக்குது. சரி, இப்போ ஹட்டன் பிளேன்ஸுன்ற அடிப்பகுதிக்கு வந்துட்டோம். இதுக்கு பிறகு இந்த வெகனார்ன்ற பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்றது தான் தெரியலை. சொப்பனத்தையும் கொண்டு வந்து ஏற்றினதில்லை. வெகனார் கதற சத்தம் உங்களுக்கு கேட்கும் நினைக்கிறேன். என்றாலும் ஊரை விட்டு வாகனம் இதுவாக தான் ஓடணும். எப்போயுமே இப்படியான பெண்டுகளில் வெளியே போட்டு ஏற்றணும், அறுத்து ஏற்றக்கூடாது. ஓகே, ஆனால் எனக்கு இந்த வெகனாரில் முன் அந்த மொனட் தான் பயம். மொனட்டா என்ன சொல்கிறது, கீழ் பவரில் எப்படி போய்கொண்டிருக்கோன்றது தெரியணும். ஒரு ஹைப்ரிட் காரில் இப்படி குலுங்குதுண்டா அப்படி கடைசி. இப்போ நான் எத்தனையில் போய் கொண்டிருக்கேன், 9லாம் போய் கொண்டிருக்கேன். சொல்லுங்கள், பாருங்க ஏறுதில்லை. ஃபுல்லாக லோட் கியரில் போட்டு ஃபுல்லாக அமர்த்தி கொண்டிருக்கேன். அந்த மாதிரி தான் ஆகிப்போச்சு. அப்படியே மேலே ஏற்றோம். வருது இல்லை வச்சு ஃபுல் ஆக்சிலேட்டருங்க. கால் உங்களுக்கு தெரியுமோ தெரியல, ஃபுல்லாக வந்து ஆக்சிலேட்டர் அமைத்து வச்சுருக்கேன் வெகனாரில். நல்ல லோட்டோட வந்தீங்கன்னா கட்டாயம் கொஞ்சம் சிரமப்படும் வெகனார். கைப்பில்லை இல்லை போய்க்கல பாருங்க. அந்த முகில்கள் எல்லாம் இப்படி இருக்காண்டு
வெயில் அடிக்கிற டைம்லேயே நுரலியால் இப்போ தான் நான் முதல்ல பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் யோசிக்கவே குறிஞ்சி போயிருக்குமெண்டு குறிஞ்சி போயிருக்கு. இந்த இதில் பாருங்கள், இஞ்சாலையெல்லாம் பாருங்கள், தாராளமாக வந்து குறிஞ்சி போயிருக்கு. இப்போ தான் இதெல்லாம் பாடுமோ தெரியல. இதில் இன்னும் அப்படியே நாங்கள் பார்த்து அவ்வளோ பூக்களும் இருக்குது. ஆனால் ஒரு சில இதுகள் வந்து வாடிட்டு. இப்போ டிக்கெட் எடுக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். 6 மணிலேருந்து கொடுப்பிடும் டிக்கெட். 6 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் பின்னிடும். இப்போ இந்த வாகனத்தை கொண்டு வந்து சேர்க்குறதுல கஷ்டம். இவளுக்கு வந்து டிக்கெட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நினைக்கிறேன் ஃபாரினர்ஸ். ஆனால் 12 வருஷத்துக்கு ஒரு முறை பூத்தாலுமே வந்து இது சூப்பராக இருக்குது. அப்படியே பாட்னாக்களுக்கு டிக்கெட் எடுக்கணும். இன்னும் அப்படியே இருக்குது பாருங்கள். வேறு இடங்கள் இதில் ரூல்ஸ் எல்லாம் போட்டிருப்பினும் டிக்கெட் எடுத்துகிட்டு வரணும் பார்த்துட்டு. இப்போ உள்ளே போனவங்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி $25 வந்து ஒரு வெளிநாட்டவர்களுக்கு. ஆனால் அது டிக்கெட் எடுக்கணும். வேணாண்டா வெளிநாட்டவர்கள் வந்து கட்டாயம் எடுக்கணும் பாதுகாப்புக்காக. இது வந்து 18,133 ரூபா அவைகளுக்கு இலங்கை காசு. எங்களுக்கு வந்து 177 ரூபா மாத்திரம். காருக்கு 180 ரூபா. உண்மையிலுமே வந்து பெரிய ஒரு விலை தான். ஆனாலும் வேறு வழி இல்லை. இந்த இடங்கள் போய் பார்க்குறேன்டா இப்படி தான். சரி, அப்படியே வந்து இப்போ எழுதணும், ரெஜிஸ்டர் பண்ணணும் அங்கே. சரி, இப்போ எழுதியாச்சு. இதில் பாருங்க சீலெல்லாம் அடிச்சு வந்துருக்கேன். பெட்டிப்போல என்ட்ரன்ஸ் அப்படின்ற மாதிரி. இப்போ தான் வந்து பில் பார்த்தேன் நான். இதில் வந்து அடல்ட்டுக்கு வந்து 12,280 ரூபா இலங்கை காசு. சர்வீஸ் சார்ஜ் வந்து 3,070 ரூபா. அதெல்லாம் என்னதுக்கு போடுறாங்கன்னு தெரியல. வெட் வந்து 2,763 ரூபா. இதெல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு 18,113 ரூபா வந்து இலங்கை காசு. அதாவது உங்களோட நாட்டு காசுக்கு 5,300 ரூபா. ஒரு ஃபாரினராக வந்ததுக்கு நீங்கள் எப்படி வச்சு செய்கிறீங்க? சரி, இது இல்லை. இப்போ நாங்களே வேறு நாட்டுக்கு போனாலும் இதான் நிலைமை. 18,000 கொடுத்து நான் வந்து உலகத்தோட கடைசி எண்ட் பாயிண்ட் பார்க்க போகிறேன். ஆனால் நான் வந்து ஃப்ளைட் டிக்கெட் என்ன தெரியுமா? 21,000 ரூபா. 3000 ரூபா போட்டு நான் ஊருக்கு போயிடுவேன். என் பொண்டாட்டி கூப்பிட்டு. அது இந்தியா காசு. இந்தியா காசு. இந்தியா காசு இது 5,000 ரூபா. ஓகே, அப்படியே போகலாம். இந்த இந்தியா காசுக்கு 5,000 சில்லறை அப்படின்றது 2 பேருக்கு உண்டான மாச செலவு. 5,000 ரூபாய்க்காக இந்தியாவில் மாதம் வாழலாம் தானே? எங்க இந்தியாவில் இப்போ வாழலாம். 5,000 ரூபாய்க்கு நீங்க ஒரு வாரம் வாழலாம், அவ்வளவுதான். அது சரி. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? இந்தியா 1 மந்த் மளிகை பட்ஜெட் மட்டுமே 6,000. இதில் என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது எல்லாமே வந்து போட்டிருக்கு. டோன்ட் ஸ்மோக், டோன்ட் லிட்டர். குப்பை போட வேண்டாம், போட மாட்டோம். கீழே இறங்கும் போதாவது ஒரு 2 எடுத்து போக முடியுமா? இல்லை, அலௌட் இல்லை. குறிஞ்சி பூக்களை தொடக்கூடாதான். வேடிக்கை பார்க்குறதோட நல்ல காற்றடிக்குது. வெயில் இருக்கிற அளவு வந்து அது நல்லா இருக்குது. வெயில் எரிக்காட்டிக்கு அப்படி இருக்கும் குளிர். இதில் போய்க்குள்ள பாருங்கள், இந்த ஒரு வெயில் எரிச்சாலுமே இந்த கிளைமேட்டுக்கு இந்த ஹேட்டன் சமாளி எப்பயுமே ஒரு அழகு தான். அது ரோட்டு தான். ஐயோ, வெகனாரில் சஸ்பென்ஸ் சொன்னதால தாராளமாகவே தெரியுது. அங்கே நிப்பாட்டி ஏதாவது பார்க்கலாமா? வரைக்கும் இறங்கி பார்க்கலாம். பட் டைம் இல்லை, அதால தான் கொஞ்சம் குயிக்காக போயிட்டுருக்கு. ஓகே, வந்தாச்சு கார் பார்க்கிங். சரி, இப்போ இதில் காரெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு ஷூ எல்லாம் போட்டுட்டு நடக்க வலிக்கிட்டு ஆச்சு. பார்ப்போம் என்ன நடக்க போதுண்டு. உண்மையிலேயே கொஞ்சம் கஷ்டமான ஒரு பயணமாக தான் இருக்குது. சரி, இதில் பாருங்கள் ஒகியா, ஹபத்தில், பண்டாரவிலையெல்லாம் போகிறது இதால் அப்படின்ட்டு போட்டிருக்கிறேன். மற்றது கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் குளுக்கோஸ் அதெல்லாம் வேண்டிட்டு தான் போய் கொண்டிருக்கோம். இதில் பாருங்கள், இப்போ நாங்கள் இங்கே நிற்கிறோம். இதிலேருந்து இப்படி நடந்து இதில் கிரேட் மினி வேர்ல்டுன்னு பார்த்துட்டு திருப்பி இங்கே நடந்து வரணும். ஒரு பெருமூச்சை விட்டுக்கொள்ளுவோம். இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன பறவைகள், என்னென்ன விலங்குகள் இருக்குது அப்படின்றது எல்லாமே போட்டிருக்கணும். அதே மாதிரி அங்கே என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் போட்டிருக்கணும். கொண்டு போய் விட மாட்டேன்னா பிறகு எப்படி ட்ரோன் எல்லாம் இந்த இடத்துல எழுப்பவே கூடாது. அந்த ஒரு விஷயத்தில் வந்து கவனமாக இருக்கணும். குறிப்பாக வந்து அந்த என்ட்ரன்ஸில் வந்து இப்போ முதல் செக் பண்ணுறவங்க இப்போ இதிலே வச்சு செக் பண்ணிடணும். அந்த என்ட்ரன்ஸில் எடுத்த டிக்கெட்டை கொண்டா சொல்லியிருக்கணும். இதில் செக் பண்ணிட்டு வரும். மயிலை வேண்டிட்டு வந்தனால இது வந்து கொண்டு போயிடாதான், ஒரு போத்தலுக்கு ஊற்றி தான் கொண்டு போட்டான். அதே மாதிரி இதுக்குள்ளே இருக்கிற அந்த பொலித்தீனை வந்து எடுத்துடுறான். அது இதில் தண்ணி போத்தல் வந்து வெளியில் இருக்க பிளாஸ்டிக் வந்து குடிச்சிட்டு தான் கொண்டு போகணும். நினைக்காருண்டா அவ்வளோன்னு வேறு வழி இல்லை, குடிச்சிட்டு தான் போகணும். டேயில் தான் எனர்ஜி தேவைப்படும். ஒரு மயிலை வேண்டது முன்னுக்கே குடிச்சிட்டு வெளிக்கிட்டாச்சு. இப்போ செக்இன் பண்ணிவிட்டு வெளிக்கிட்டாச்சு. அதே மாதிரி பாதை தெரியுமா அப்படின்னு கேட்டால் தெரியும் அப்படின்னு சொன்னான். அப்போ போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தான். இதில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகவே இந்த வேர்ல்டு எண்டுக்குள்ளே போயிட்டு வர டீம். இல்லை ஜூம் பண்ணி பார்க்க அவ்வளோ கிளியராக தெரியுமா அதில் பறவைகள்லாம் இருக்குதுண்டு. இந்த கேமரா வேண்டு ஆசை யாராவது அதை வேண்டி பாவிக்காம இருந்தால் தயவு செய்து என்னட்ட கொண்டு வந்துட்டாங்க. நான் அதை தாராளமாக பாவிச்சு கொள்கிறேன். நீங்கள் இப்படியான இடங்களுக்கு வந்தால் சூப்பராக எடுக்கலாம். சரி, இதில் முதல்ல லஞ்ச் செக் பண்ணி அனுப்புகிறேன். இதால் தான் கிரிகள் பொத்த போகிறது அதெல்லாமே இல்லை. இப்போ இதில் இருந்து ஐயோ கடவுளே நாதா எப்படி போயிட்டு வந்தால் காலெல்லாம் பிரேக் டான்ஸ் ஆடும். அதான் ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயம். ஒரு அண்ணா வந்து இப்போ ஏகாலையிலேருந்து வர்றார். அவர் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக நான் சொன்னேன் 12 கிலோமீட்டர் நடக்கணும், 12 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறேன். கைடண்ட் வந்துட்டா கட்டாயம் இறங்கி ஏறி தான் ஆகணும். அதில் ஒரு போகிறாள் பாருங்கள். இதெல்லாம் ஆறுகள் ஓடுது.
இதில் எல்லாம் கேம்பிங் பண்ணலாம். ஆனால் அதுகளுக்கு வந்து கொழும்புல ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் வந்து நாங்கள் பெர்மிஷன் எடுத்தே ஆகணும். வெளில போயிட்டு இப்போ இறங்கி வந்து கொண்டிருக்கணும். எப்படியும் 6 மணிக்கு போய் 10 மணிக்கு வந்துட்டோம். 4 மணி நேரத்தில் வர்றாங்களானே. என்ட்ரன்ஸ் துண்ணுக்கு முன்னுக்கு இந்த கரங்கள் இதால் ஏறவே வந்து நாக்கு தள்ளிடும். தான் வந்து நாங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கிறோம். இதில் தான் வந்து ஓகே ஹாப்பி ட்ரெக்கிங். இப்போ சின்ன பிள்ளைன்ற அந்த செயல் பிரமிச்ச மாதிரி இருந்தது. இதில் சிறிய வேர்ல்டு 2.1 உலக முடிவு 3.1 பேக்கர்ஸ்பேண்ட் வந்து 5.5. ஆனால் இதால் போய்க்கல 1.7 உலக முடிவு 4.1. அதே மாதிரி சிறிய உலக முடிவு 5.1. இவ்வளோதுக்கு நடக்கணும். அதே மாதிரி சிறுத்தைகள் இருக்கின்ற மாதிரி எல்லாம் போட்டிருக்கணும். சரி, தொடங்குவோம் எங்களுடைய பயணத்தை. இதே இருந்து ஐயோ ஐயோ பாருங்கள், ஆரம்பம் ரங்குது. பரவாயில்லை. இதில் எல்லாம் கொஞ்சம் எட்ட படிகள் இருக்கிறால வந்து கொஞ்சம் நடந்து இதே மாதிரி ஸ்ரீபாத போய்க்கலாம். இதே ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். வரும்போது கதகளி ஆட்டம்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. கதகளி, குச்சிப்புடி, பரதநாட்டியம் தானாகவே ஆடு ஆனால் அப்படி நாங்களே கம்போஸ் பண்ணுவோம். புது தான் கம்போஸ் பண்ணுவோம். சங்கீதங்களை கம்போஸ் பண்ணுவோம். எல்லாம் பாருங்கள், செம்ம ட்ரீட் இருக்கு பாருங்க. ஆடி போவீங்க, அசந்து போவீங்க. மானாட மயிலாட ஆடலும் பாருங்க, எல்லாம் இருக்கும். இந்திய தம்பதிகளின் புதுவித நடனம் இன்ஜெக்ட் ஆயிட்டுனா வயசானம்மா வர்றதை கஷ்டப்பட்டு கட்டோட எப்படி தான் போயிட்டு வந்தாவோ தெரியல எனக்கு தெரியும். ஷேக் த ரெஸ்ட். அவங்கள ஏதோ ஒரு இதில் போகிறாங்க. இதிலேருந்து இப்படி இறங்கி திருப்பி அப்படியே இந்த படி ஸ்டெப்ஸுகளால் ஏறி திருப்பி அந்த பாருங்க அங்கே தெரியுது. அப்படியே இடைவெளியால் அந்த ஒரு கணவாய் இடைவெளியால் தான் நாங்கள் அப்படியே போவோம். இப்படியான படிகள் தான் எங்களோட காலை நடுங்க வைக்கிற ஒரு விஷயம். இதில் போவீங்களே முதலாவது இருக்கிற வடிவான இடம் இந்த ஒரு இதுதான். ஒரு அணை மாதிரி தான். இதை எப்பயுமே திறந்து விட்டுருப்பேன். இதில் ஒரு சின்ன குளமாக இருக்கும். இது மிஸ்டாக இருக்கல இன்னும் நல்லா இருக்கும். அப்படியே இதில் ஃபோட்டோக்கள் எடுக்கிறா எடுத்துகிட்டு ஒதுக்கலாம். வரைக்கும் இந்த ஒரு சமவெளியில் வந்து இந்த ஒரு இடத்துல வந்து நல்லா இருக்கும். அப்படி இந்த மரத்தோடு எடுக்கல சூப்பரான ஒரு வியூவாக இருக்கும். இப்படியான விஷயங்களை வந்து நீங்கள் கவனத்தில் கொண்டுக்கலாம்டா உங்களுக்கு நல்லா. இதில் இருந்து அப்படியே அங்கே வரைக்கும் போகணும். கொஞ்சம் தொட்டுக்கு அந்த நீர்வீழ்ச்சி இந்த சத்தம் வந்து ஜின்னு இருக்கும். இதில் வேறு எளிதான பாதை என்று போட்டிருக்காங்க இந்த இடத்த. ஆனால் இப்போ வரைக்கும் களைப்பு தெரியலை. நார்மலாகவே நடந்து கொண்டு தான் இருக்கிறோம். இதில் போய்க்கில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு துண்டுக்கில் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முகில் வந்து வந்துருக்கு. ஆனால் வேர்ல்டில் மூடும் போலாம் கிடக்கு. இதில் வந்து ஒரு சம்பவம், கல்லால் தான் அப்படியே நடந்து போகணும் தண்ணி இந்த இடத்துக்குள்ள. இதே மாதிரி தான் கிரிகள் பத் கடை அதுக்குள்ளே போய்க்கலையும் கால் அளவு புதையும். ஆனால் எனக்கு இந்த ஒரு இல்லை இதால் நேராக இதால் போய்க்கல இந்த பாலம் இதே மாதிரி இன்னொரு பாலம் பெறும். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் சூப்பரான ஒரு இடம். இந்த பாலம் போட்டுருக்காங்க நடந்து போகிறதுக்கு தான். தண்ணி போய்க்கல அப்படி ஏதாவது பிரச்சனை இருந்தால் சேறு சகதி இருந்திருக்கும். அப்போல போட்டு வச்சிருக்கணும். நான் காலையில் கீழே விட்டுட்டோம்டா உடைச்சி விட்டுரும். களைப்பை போக்குறதா மீனை பார்க்குறதான்னு சொல்லிட்டு வரேன்னு. அதான் கடும் ட்ரைனிங் அக்காவுக்கு தெரியலை. ஆனால் இருக்கலாம். ஆனால் யானை வேறு சான்ஸ் இல்லையே. குப்பை அது வெள்ளத்தில் அடிச்சிட்டு அந்த குப்பை இருக்குது. வித்தியாசமான ஒரு இடம் வந்து இதால் போனால் திருப்பி இறங்க போகணும். அதால் கீழே அலையே போகும் அப்படின்னு சொல்லியாச்சு. கவனம். அந்த அந்த செருப்பால் தானே அந்த பிரச்சனை. ஷூ போட்டிருந்தா சரி. கனவுல கூட யோசிச்சிருக்க மாட்டீங்களா இப்படி இடத்துக்கு வர முடியும். அந்த ஒரு சில்னஸ் காத்திருக்கு. அந்த காதுக்குள்ளே போய்க்குள்ள ஒரு கிளுகிழுப்பு இருக்குது. இப்படியான மரங்கள் காணைக்குள்ள வந்து ஒரு ஃபோட்டோ நல்லா இருக்குது. ஆனால் மறைச்சதா அங்கே வரையும் பாருங்க அவையில். சரி, இதில் பார்த்தீங்களாண்டா ஒரு ஃபேமிலி உண்டு. அப்படியே போயிட்டு வந்துருக்கணும். Perfect. The waterfalls are beautiful and we have been to Barot's End and there were no clouds in the moment, so it was beautiful. So when you started to climbing? Sorry, when what time? I don't know. 8:30. 8:30? We start 8:30 Okay. in the park place. Okay, nice meet you. இது பாருங்க வயசான அம்மாக்கள் உள்ளப்படி தான். சின்னப்படியாக இங்கே விளாலும் உள்ளப்படி தான். அதான் இப்போ என்ன சம்பவம்டா அப்படியே பின்னுக்கு பாருங்கள். பனி கொண்டு அப்படியே மூவ் பண்ணி போய் கொண்டிருக்கு. முன்னுக்கு தேனி கூட்டம் ஒரு இடத்துல மொச்சு கொண்டிருக்கு. பக்கத்தில் வந்தால் சம்பவம் செஞ்சிடும். இதில் எல்லாம் கேபிள் கார்ன்ற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தால் சூப்பராக இருக்கும்.
இடம் நாசமாக போகும். இடம் நாசமாக போவோம் கேபிள் காரால். இங்கே பயன்படுத்தவே கூடாது. இதை எப்படி நம்ம போகணுமோ அப்படி தான் போகணும். இதில் ஏறுறதுன்றது நீங்கள் சுற்றி பார்க்குறது கிடையாது, உங்களை புதுப்பிச்சதுக்காக போகிறீங்க. இப்போ யூரோப்காரங்க வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க சுற்றி பார்க்குறதுக்காக வரல, அவங்களோட இயர் ரெண்டை என்ஜாய் பண்ணணும். அவங்க பல இடங்களுக்கு பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறணும். நடந்து போகும்போது தான் தெரியும் இந்த புல் என்னன்னு தெரியும், இப்படி புது புது ஆக்களை மீட் பண்ணுவாங்க, இந்த மரம் என்னன்னு தெரியும், இது எப்படி நிற்கிது என்ன ஏது. இது ஒரு எஜுகேஷன் சிஸ்டம், அவ்வளோதான். நேச்சரை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும். நீங்கள் அதோட சிறந்த ஒரு விளக்கத்தை தந்த அண்ணாவுக்கு நன்றி. கொரோனாவோட எப்படி வாழைப்பழையிடவோ அதே மாதிரி இப்போ இதோட வாழைப்பழையோட. ஆனால் இவ்வளோ மண் சரிவு ஏற்பட்டு இதுக்குள்ள ஒன்றுமே பெருசாக ஏற்படலை. அதோட இதில் பார்த்தீங்களாண்டா இந்த தாவரத்தை நீங்கள் எட்ட பார்ப்பீங்கன்னா ஒரு வித்தியாசமான தாவரம். என்ற பேரெல்லாம் போட்டிருப்போம். இது ஸ்வேத கலர் பூ வரும், இதுலேயும் வேண்டணும், இதுலேயும் பூக்கும். பவர் பேங்க் வேண்டணும்னு சொல்லிட்டு நான் வந்து பவர் பேங்க் கொண்டு வந்தவர் அது வந்து சார்ஜ் ஏறுது இல்லை. சில பேர் அந்த குளிர் கிளைமேட்டுக்கு வந்து அப்படி நடக்கும் பேட்டரிகள் எல்லாமே. அதோட வந்து எங்களுக்கு முன்னுக்கு வந்த ஜீவன் அதில் வந்து ரீல்ஸ் அதை எடுக்க போகிறார் போல இருக்குது, கேமரா செட் பண்ணி கொண்டிருக்கார். இதில் இருந்து 2-3 மேலே தெரியுது, எங்கால பக்கம் போகணும்னு தெரியாது. இல்லை போய்க்கில் வந்து இந்த வலது பக்கத்தில் பாருங்கன்னா இதுக்கு முன்னுக்கு பார்த்து அதே அந்த குளத்தின் ஒரு செட்டப் இருக்குது. அது அருவிதான், அருவின்றதை விட ஆறு அப்படி வந்து கனெக்ட் ஆகி ஒரு இடம். இங்கே பாருங்க, இப்போ தெரியும் நினைக்கிறேன். குறிப்பாக வந்து அந்த ஒரு மலைக்கு மேல் பக்கத்தால் அங்கே நடந்து போய் கொண்டிருக்காங்க. எங்களுக்கு முன்னுக்கு போனாக்கள் இன்றைய நடராசா கல் மரம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கல் மரமா? கல் மரம் வந்து ரொம்ப நாள் பல கோடி ஆண்டுகள் ஒரு மரம் வந்து மண்ணில் புதஞ்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணுன்னா, நீர் ஓடி வருது இல்லையா, அந்த நீர் மரத்துக்குள்ளே பூந்துடும். அப்படி போகும்போது மண்ணும் உள்ளே சேர்ந்து போகும். அந்த மண்ணை உள்ள சிலிக்கான் படிஞ்சு மரம் வந்து கல் மரமாக மாறிடும். இது வந்து எங்கள் தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு ஊர் திருவக்கரை அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. கிட்டத்தட்ட 2000 கோடி வருஷம் பழமையான ஒரு தேசிய பூங்கா மாதிரி இருக்குது. அங்கே இந்த மாதிரி ஒரு ஓடை ஓடும், அதுக்கு பேர் லைலா ஓடை. ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு நீங்கள் அந்த ஓடைக்குள்ளே போகலாம், தண்ணீர் இல்லைன்னா போகலாம். 2 ஓடையாக இருக்கிற மாதிரி இடத்துங்களில் இந்த மாதிரி மரங்கள் கிடக்கும். அந்த மரம் வந்து பாலம் மாதிரி அமைஞ்சிருக்கும், அதில் ஏறி நடந்து போகலாம், அருமையாக இருக்கும். அது வந்து ஒரு யுனெஸ்கோ சைட்டு. ஸோ இப்படி மண்ணுகளில் பதிகிற மரங்கள் தான் கல் மரங்களாகவும் வைரங்களாகவும் நிலக்கரியாகவும் மாறுறது. ஸோ இதுதான் இயற்கையோட நியதி, இயற்கை தன்னை தானே புதுப்பிச்சுக்கிறதும் இப்படி தான் புதுப்பிச்சுக்கும். இதைத்தான் இப்போ நம்ம மனித ஜென்மங்கள் வெட்டி எடுத்து இயற்கையை அழிக்கிறோம். அண்ணாவுக்கு இப்படி நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கு, நிறைய ஆய்வுகள் செய்திருக்கிற போல இருக்குது. அப்பப்போ சமதரையான இடங்களை காணிக்கல அந்த காத்தொண்டு அடிக்குது. ஐயோ இதில் போய்க்கலே இங்கே பக்கம் பாருங்கள், அந்த இப்போ திருப்பி ஃபுல்லாகவே வந்து பனி மூடிட்டு அதுக்குள்ளே தான் வேர்ல்டு என் தொகுதியும் இருக்குது. இப்போ சடுதியாக வந்து அப்படியே கீழே இறங்கி கொண்டு இருக்கிறோம். நாங்களே நடக்காட்டிக்கு தண்டை பாலில் கூட்டிகிட்டு போகுது. அதே மாதிரி இங்கே வந்து அந்த நீர்வீழ்ச்சின்ற சத்தம் வந்து தாராளமாக கேட்டுக்கொண்டு இருக்குது. பக்கத்தில் போனால் வேர்ல்டுன்ட்டில் போய்க்கல ரீல்ஸில் எல்லாம் பார்த்துருப்பீங்க, குறிஞ்சிப்பூ இருக்குண்டு. இது பாருங்க, இந்த இடத்துல வந்து குறிஞ்சிப்பூக்கள் நிறைய என்ன சொல்கிறது பூத்து இருக்குது. அதே மாதிரி அதுலேயும் குறிஞ்சிப்பூ பற்றின விஷயங்களை வந்து போட்டிருக்கணும் இந்த போட்டில். சரி, இப்போ வாட்டர் ஃபால்ன்ற பாதைக்கு வந்துட்டோம். இதில் 2 அப்பாக்கள் வந்து இருக்கணும். ஏன்னா இறங்கி போய் பார்க்குறது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். அதால் தான் இங்கே பாருங்கள், காட்டு சேவலாக காட்டி கோழியான்னு தெரியல நிற்கிது. அப்படியே கீழே போய் பார்த்துட்டு வந்து திருப்பி இதால் போய் மேலே வரணும். அது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும், என்றாலும் பரவாயில்லை. இந்த நெழு மலர்கள் தொடர்பான போட்டுகள் வந்து தாராளமாக போட்டிருக்கணும். அந்த டைம் வந்துருந்தால் இப்படி இருந்திருக்கும், சீசன் டைம் சூப்பராக இருந்திருக்கும் இந்த லொக்கேஷன். வரைக்கில் வந்து நாங்களும் இதே ஒரு நிலைமையில் தான் ஏறி தவண்டு வரணும். சைனால இங்கே வந்திருக்காங்க. இறங்கி வந்துட்டு பார்த்தா நிவேல் இப்போ தான் வந்து கொண்டிருக்கணும். அப்படியே நின்று கூட்டிகிட்டு போகணும். இந்த இலக்கில் வழக்குன்றது தானே, அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த சத்தம் இருக்கே, அந்த சத்தம் மனசில் இருக்கிற கவலையெல்லாம் அப்படியே வெளியில் பறந்துடும். பாருங்கள், வாட்டர் ஃபால் அடிக்க வந்துட்டோம். அப்பா பிரம்மாண்டமாக இருக்குது. இது வரைக்கும் நான் வந்து இப்படி பார்த்ததே இல்லை, வேறு ரகமையா இருக்குது பாருங்கள். இந்தியாவில் பக்கத்துலேயும் கொஞ்சம் கூடுதலாக தான். இது கீழே இறங்கி போய் பார்க்கலாம். இதுக்கு போகலாம், மறந்துட்டேன் நான் தான். இதில் தான் ஃபோட்டோக்கள் எல்லாம் எடுக்கிறேன் நாங்கள். அந்த இது பாருங்கள் எப்படி இருக்குண்டு. ஐயா பாருங்கள், இதுதான் உலகம். கோபுர வர இப்போ அடிக்கடி ஒப்பாது. சாட்சி வந்து 15 கிட்ட வந்துட்டு அந்த ஒரு காரணத்தால் வந்து குறிப்பாக இதில் பாருங்கள், உள்ளில் எல்லாம் வந்து அப்படியே வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறோம். அண்ணாக்கள் எல்லாம் வந்து சீல் பண்ணி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இதில் செய்யக்கூடாத ஒரு விஷயத்தை வந்து
இங்கே இருக்கிற ஒரு சிங்கள ஒரு ஆள் வந்து செய்கிற இதில் உங்களுக்கு காட்டுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள இறங்கி போய் வந்து ரீல்ஸ் அடிக்கணும். அதில் வெள்ளக்கார ஒரு ஆள் வந்து அதை பார்த்துட்டு போய் இந்த ரீல்ஸ் எடுத்து வந்துருக்கேன். உங்களுக்கு ஆபத்தான ஒரு விஷயம். இந்த வாட்டர்ஃபாலை வந்து இவ்வளோத்துக்கு அழகாக வந்து நான் பார்த்ததே இல்லை. சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குது இந்த வாட்டர்ஃபால்? சூப்பர், அருமை அருமை. அக்கா சூப்பர், அடிபொலியாக உண்டு. சரி, நாங்கள் அப்படியே வெளிக்கிடுவோம். இதிலேருந்து இன்னும் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 500-600 மீட்டர் வந்து நடக்கணும் நாங்கள் வேர்ல்டு எண்டுக்கு. இதில் ஏறுறது தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். வித்தியாசம் பண்ணுறத விட கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஒரு வியூவில் தான் நின்று ஃபோட்டோ எடுத்து கொண்டு இருக்கிறேன். இல்லை எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த போட்டு நடுவேலை கொஞ்சம் இறங்கி போகக்கூட மாதிரி தான் இருக்குது, ஆனாலும் ஆபத்து. வா, மேலுமே சொர்க்கம் ஐயா, சொர்க்கம். அக்கா வந்து இந்த ஃபோட்டோக்களை வந்து எடுத்து வச்சு கொண்டிருக்கா. அதை இந்த ரிலேட்டிவ் வாக்கில் காட்டுறதுக்குண்டு ஸ்டார்டிங்கில் அதில் இறைக்கலாம் கொஞ்சம் கலப்பு தெரியும். அதே மாதிரி இதில் இறைக்கலாம் வந்து கொஞ்சம் கலப்பு தெரியும். அப்படியே இதில் நின்றே காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. அப்படியே குத்தனமாக போய்கொண்டே இருக்கும் இந்த படி. இதெல்லாம் பார்க்கல ஸ்ரீபாதை தான் ஞாபகம் வருது. இல்லை வெள்ளக்காராக்கள் வந்து அதால் மெட்ட பாதையில் வந்துருக்கணும் போல் வந்து விசாரிச்சுட்டு போயிடும். சரி, ஒரு மாதிரியா சரி வந்துட்டேன் இந்த படியில். எல்லாம் அந்த காட்டுக்கோழி வந்து இன்னும் வந்து சுற்றி கொண்டே இருக்குது இந்த இடத்துல. பாடியை தூக்குங்கடா. இதில் வேறுங்க நாங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படின்றத இதில் போட்டிருப்பினோம். நாங்கள் அப்படியே இந்த பாதையால் ரங்க வலிக்கிடணும், ரங்கி ஏறணும் அப்படியான நடைமுறை இன்னும் இருக்கும். ஜோரம் சொல்லி வாய்மூடல ஏற்றமான ஒரு நான் போகிறது மட்டும் இல்லை, இவையிலையும் ரிலாக்ஸ் பண்ணி தான் வந்து கூட்டிகிட்டு போகணும். ரெண்டாவது என்னை நம்பி வந்திருக்கணும். அதனால் வந்து எந்த ஒரு காரணத்தாலையும் வந்து ஐயோ வேண்டா வந்தோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி அவளுக்கு ட்ரெஸ் கொடுத்தே ஆகணும் கட்டாயம். குறிஞ்சி பூக்களை பார்க்கல நல்லா இருக்குது. ஏறின பீச்சுக்கு அப்படியே வந்து குத்தனமான ஒரு ரக்கம் கொண்டு வரும். அதை தாண்டினா வளமையாக நாங்கள் நடந்து போன மாதிரியே நடந்து போகணும். இந்த பட்டையெல்லாம் உரிச்சிருக்கு, இது என்ன? சில கரடியாக இருக்கும், நிறையா இருக்கும், என்னவோ தெரியல. நாங்கள் இது வரைக்கும் கண்ணால் பார்க்கல இல்லை, அதனால் வந்து சொல்லலாது. கரடி நகைக்கீரல்கள் வந்து சாதாரண மரத்தில் ஏறினாலே தெரிஞ்சிடும். நகைக்கீரல்கள் இல்லை கரடியோட நகைக்கீரல்கள். ஒரு கரடி ஒரு மரத்தில் ஏறுது அப்படின்னா குறைஞ்சது 50 தடவையாவது நகைக்கீரல்கள் இருக்கும் ஒரு மரத்தில். உண்மையாவா? ஆமாம். என்னதுக்கா அப்படி? கிரிப். அந்த கிரிப்பு பிடிச்சி ஏறுறதுக்காக கிரிப்புக்காக தான் அந்த நகங்களை. அதனால தான் கரடிகிட்ட மட்டும் மாட்டினா மனிதன் உயிர் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. மனிதன் இல்லை, செத்த மாதிரி நடிச்சா கரடி போடிரும். எந்த ஒரு உயிரினமுமே கரடியை பார்த்துச்சுன்னா விலகி போறதுக்கு காரணம் கரடியோட நகங்கள் இருக்கு இல்லையா, அது கொண்டு ஒரு அடி அடிச்சதுன்னா மனித தலை துண்டா போயிடும். உண்மையாவா? ஆமாம், ஒன்று. அதுக்கப்புறம் கரடி தாக்குற விதமே வேற மாதிரி இருக்கும். நம்மளை பார்க்கலையாலாம் தெரியாது, சடனா அட்டாக் பண்ணும். கரடியை கண்டா பழங்குடியின மக்கள் பாருங்க, கரடியை கண்டா ரொம்ப பயப்படுவாங்க. மற்ற விலங்குகளை பார்த்து பயப்பட மாட்டாங்க. இந்த இறங்கி வரைக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வசதிகள் இருக்குது. அதனால் நீங்கள் பயப்படாமல் வரலாம். இது பாருங்க, கொஞ்சம் நீட்டாக தான் வச்சிருப்பீங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். அதுக்கு பிறகு தெரியல, ஒரு காலம் போய் பார்த்ததில்லை. அப்பாடா, இதுக்கு பிறகு வளமையான பாதை. நான் சொன்ன மாதிரியே இப்படியே போய் உங்களை அந்த செவ்வளவு கலரில் பாருங்க வருது, அதால் ஏறி அப்படியே போகணும். உங்களுமே இந்த லொக்கேஷன்லாம் பார்க்கல செம்மையாக இருக்குது. இப்போ நேரம் சரியாக எத்தனை மணி ஆகிட்டுன்னு பார்த்தீங்களாண்டா, நாங்கள் வேறு வலிக்கிட்டு 10:50 12:30 ஆகிட்டு. இந்த 2 கிலோமீட்டர் தான் நடந்திருப்போம் நினைக்கிறேன். ஆறுதலாக கழிச்சே போகிறதால வந்து நேரம் தாராளமாக போய் கொண்டிருக்கு. ஆனால் அதுதான் வந்து களைப்பும் தெரியாமல் இருக்குது எங்களுக்கு. இப்போ இடையில ஒரு சம்பவம் நடந்தது, நான் எதிர்பார்க்கவே இதுக்குள்ளே மீன் இருக்குமெண்டு. ஒரு கருப்பு கலரில் நேற்று அந்த கடலில் பார்த்த மாதிரியே ஒரு மீன் ஒன்று இருந்தது. இதுக்குள்ளால் ஓடிட்டு இல்லாட்டி உங்களுக்கு காட்டியிருக்கலாம். அண்ணாட வரைக்கும் இந்த சின்ன சின்ன உன்னிப்பான விஷயங்களை வந்து கவனித்து சொல்கிறார் எங்களுக்கு. சிவனேண்டு வீட்டில் இருந்தவங்க கொண்டு இப்படி செய்கிறீங்களா என்று அக்கா யோசிப்பா. என்றாலும் அதெண்டா உண்மைதான். கஷ்டப்படாமல் ஒரு அழகான விஷயத்தை வந்து பார்க்கலாது. 1000 அட்வைஸுகள் சொன்ன அக்கா பின்னால் தடுமாற நிலைமை இல்லை. இப்போ நாங்கள் போய்கொண்டு இருக்கிற இந்த இடத்த வந்து தூரத்தில் இங்கேயோ ஒரு இடத்துல பார்த்த ஞாபகம். அதே மாதிரி கிளைமேட்டையும் பாருங்கள், இப்போ மழை வந்துடும் போல இருக்குது. என்ன சம்பவமோ தெரியல. பேக்கு வேறு பொலித்தீன் கவர்கள் ஒன்றுமே இல்லை, ஃபுல்லாகவே நனைஞ்சிரும் வந்ததுண்டா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கதையை கழிச்சிட்டு வந்த நாங்கள் இப்போ ஆக்கள் எல்லாம் கதையில் தண்டவாடில் கலைச்சிட்டோம். ஏன்டா அந்த எவ்வளோ தூரம் இன்னும் போகணும் அப்படின்ற ஒரு நிலைமை தெரியாத வந்து இதாக இருக்குது. ஜால பாருங்க, அப்படியே பனி வந்து மூடிக்கொண்டே இருக்குது. மழை தான் யோசிக்க வைக்கிது திருப்பி. எனக்கு தெரிஞ்ச ஒரு முடிவு கட்டத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து இல்லை,
இனி இதில் நடக்கணும். இன்னுக்கு பாருங்கள் கிளைமேட் வந்து இந்த அளவுக்கு மாறிட்டு சூப்பராக இருக்குது. இப்போ இந்த சில் காத்தோண்டு அதான் செம்மையாக இருக்குது. சில் காற்று சூப்பராக வந்து ஒன்று அப்பாடா. இப்போ தான் வந்து எனக்கு கண்ணுக்கு தெரியுது. அங்கே பாருங்கள் அந்த உயரமான ஒரு ஏற்றம் உண்டு. அந்த முகிலெல்லாம் மூடி இருக்குது. அதுக்குள்ளெல்லாம் வந்து வேர்ல்டு அண்ட் இருக்குது. சரி நாங்கள் வியூ பாயிண்ட்டாக பார்க்கல வேறு நிலைமை வரும். சரி இதில் போய்க்கல எனக்கு பிடிச்ச ஒரு வியூ, இதில் இருந்து ஃபோட்டோக்கள் எடுக்கலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பேன். அண்ணாக்கள் அதில் போய்க்கல காட்டுறேன். இங்கே கீழே இறங்கி தான் ஃபோட்டோ எடுத்தால் சூப்பராக இருக்குது. ஆனால் இதில் எல்லாம் பார்த்து நடவங்க சேறுகள் சகுதிகள் தாட்டுறோம். தனியாக வரைக்கும் இன்னும் கவனமாக இருந்து கொள்ளுங்க. ஆனால் இதில் எல்லாம் நிறைய பேர் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துருக்கணும் இந்த இடங்களில். இது வேறு இதை தாண்டி நான் போயிடாது. இப்படி நின்றுட்டு தான் வந்து காட்டணும் அந்த அண்ணாக்கள் போகிறது. இது பாருங்க எப்படியான ஒரு வியூ, என்ன ஒரு லேண்ட்ஸ்கேப். இலங்கை சொர்க்கம்ப்பா சொர்க்கம். இது பாருங்க எப்படி இருக்கண்டு. வா 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 உண்மையிலுமே சொர்க்கமான ஒரு வியூ. இப்படியான இடத்துல ரெண்டு ரசிக்கைக்குள்ள தான் அது ரெண்டு அருமை தெரியுது. சரி நான் இப்போ மேலே வந்துட்டேன். என்னென்னு பார்த்தீங்களாண்டா நான் அடிச்சு இந்த துண்டோட வேர்ல்டு வந்துருமெண்டு. ஆனால் இல்லை, இதில் இருந்தே கொஞ்சம் துண்டு வந்து நாங்கள் நடந்து தான் வரணும். சரி நடந்து தான் போகணும். களைப்பில் வந்து கதை பேச்சுகள் வந்து வரதே இல்லை. துண்டு வரவே பார்க்கலாம் என்ன எவ்வளோ வரமுண்டு. ஐயோ ஐயோ கன நேரத்துக்கு பிறகு பார்த்தீங்களாண்டா ஒரு பெரிய டீம் ஒன்றை காண்றேன் இந்த இடத்துல. இவ்வளோ நேரம் அப்படியே பேசாமல் நடந்து வந்து நாங்கள் மேலே போய்ட்டு முடிச்சுட்டு ஹரிநாம் இங்கால போக உங்களுக்கு காத்திருக்கு. ஹலோ ஹலோ. இப்போ வேர்ல்டு நெச்சுக்கு வந்துட்டோம். உண்மையிலே வந்து எதிர்பார்க்கல உலகத்துக்கு ஒரு வெள்ளனை வருவோம் அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த துண்டில் வந்து தண்ணி ஆக்ரோஷமாக வந்து ஓடி இருக்குது. நேரம் சரியாக 1:05 தான் ஆகுது. 10:50க்கு ஏறினாங்க. அதான் 10:50க்கு ஏறவழிக்கிட்டாங்க. ஒரு 2:30 மணி நேரத்தில் மேலே வந்துட்டோம். சரி இப்போ 5 மணி நேரம் ஆயிரும். இப்படி போய்க்கல இன்னும் வந்து எனர்ஜி வந்து லாஸ்ட் ஆகும். வருஷத்துக்கு பிறகு இந்த உலக முடிவுக்கு வந்தது இருக்கேன். சூப்பராக இருக்குது. இதில் பர்க்கஸ் இந்த வாட்டர் ஃபால் இருக்கட்டும் போட்டிருக்கணும். அதே மாதிரி நாங்கள் வந்த இடத்த இதே மேப்பே வந்து பார்த்து கொண்டிருக்கணும். அண்ணாக்கள் 2 பேர் வந்து அதே மாதிரி இதுக்கு பிறகு நாங்கள் உள்ளிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு போட்டிருக்கணும். இது வேர்ல்டு அண்ட் பாருங்கள் ஷா கனகாலத்துக்கு அப்புறம் வந்து எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இதை தாண்டி எதுவுமே வந்து பனி இருக்க வியூ தெரியாது. அப்படி இல்லாட்டி அங்கால பர்கர்ஸ் பேண்டு நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். சரி இதில் இருக்கிற விஷயங்களை வந்து ஆராய்ச்சி செய்கிறதுக்கு முன்னுக்கு மேலே வந்து இந்த எந்தெந்த நாடுகள் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்ற போட்டுகள் வந்து மேலே போட்டிருக்கணும். முதல்ல வந்து இந்த கீழே தான் போட்டிருந்தது. இப்போ வந்து மேலே கொண்டு போயிடணும். இதில் முதல் வேர்ல்டு பற்றின விரிவாக்கமெல்லாம் போட்டிருந்தது. இப்போ எல்லாமே வந்து அழிஞ்சு போச்சு. பராமரிப்புன்றது அந்த கொரோனாக்கு பிறகு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பார்ப்போம் அப்படி என்ன விஷயத்தை அங்கே போட்டிருக்கணும் அப்படின்ட்டு. இங்கே பாருங்களேன் என்ன எஜ்ஜு இதெல்லாம். ஐயோ காலையெல்லாம் கூசும் ஃபஸ்ட் டைம் வரைக்கல. ஆனால் இப்போ வந்து பழகிட்டு கடவுள் சித்தம். உலகத்தின் முடிவில் ராவண தேசத்தில் போய்கொண்டிருக்கிறோம். இதில் பாருங்கள் என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்களாண்டா நியூ டெல்லி இதிலேருந்து 3564 கிலோமீட்டராம். பெர்லின் வந்து 7886, லண்டன் 8784, பெய்ஜிங் வந்து 5106 அப்படின்ற மாதிரி போட்டிருக்கணும் போட்டுகள். அதே மாதிரி இந்தியாவில் பக்கத்தில் வெலிங்டன் 10,830, டோக்கியோ 6,678, பாரிஸ் 8,510 அப்படின்ற மாதிரி. என்ன கன்பீரா அதான் கேள்விப்பட்டதே இல்லையே. எப்படி இருக்குது இந்த இடங்களை பார்க்கல? அருமை. அப்படியே வேர்ல்டு பின்னுக்கு பார்க்கல இது எப்படி இருக்குன்ட்டு பாருங்க. ஃபுல்லாக அப்படியே பனி மூடி இருக்கு. அப்படியே வந்ததுக்கு அண்ணாக்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து கொண்டிருக்கணும். இதை தாண்டி போகலாம் நினைக்கிறேன். ஆனால் என்ன மாதிரியோ தெரியலை. சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட். கட்டாயம் இங்கே வந்தால் இந்த ஒரு இடத்துல இருந்து ஃபோட்டோ எடுத்துக்கொள்ளுங்க. இதுதான் அடையாளம் வந்த பண்ணுறதுக்கு. இதிலேருந்து இதுக்குள்ளே நிற்கிறது கூட பரவாயில்ல. இதுலேருந்து நீ ரங்கி அங்கால பக்கம் ஒரு துண்டு ஏறணும். அதனை கேட்கலாம் கொஞ்சம் கவலையாக இருக்குது. தண்ணி பொதுல எடுத்துகிட்டு போயிட்டாங்களா? ஐயோ சரி கதை. ஒரு சிங்கிள் டிக் மட்டும் தான் வந்தது. அவையெல்லாம் தண்ணி பொதுல எடுத்து குடிச்சிருக்கணும். ஐயோ தண்ணியெலாம் போதே கடவுளே. வேணுமெண்ட் எடுத்துருக்க மாட்டாங்க. ஆனாலும் வந்து என்னது ஆனாலும் இதில் யாரை விட்டுட்டு போயிட்டாங்களான்ட்டு எடுத்துகிட்டு போயிருக்க சந்தர்ப்பம் இருக்குது. இது பாருங்கள் இப்போ தெரியும் உங்களுக்கு இந்த வேர்ல்டு வியூ எந்த அளவுக்கு இருக்குண்டு. கிட்டத்தட்ட 873 மீட்டராண்டா. அதை 3ஆல் பெருக்கி பாருங்கள். 8×3 = 2400 மீட்டர் உயரத்தில் நிற்கிறோம். எப்படி இருக்குன்ட்டு பாருங்களேன். இஞ்சாலெல்லாம் கம்பி போடையில்லைங்க. இதில் எல்லாம் கம்பி போடையில் நாங்கள் எங்கே நிற்கிறோன்ட்டு பாருங்க.
ஓடமாக இருந்து கொள்ளணும். ஆனால் சூப்பரான ஒரு வியூ. ஐயா அந்த தண்ணி போத்தல் அறையா எடுத்துகிட்டு போனீங்க. சரி யாராக இருந்தாலும் தண்ணி குடிக்கிறதுக்கு பயன்படுத்தினாலும் எல்லாம் சரி இப்படியே இருந்துடும். இதில் இருந்து அப்படியே உங்களுக்கு வியூ காட்டுறேன் பாருங்கள். வந்து இந்த இடத்துல இருக்கிறோம். நல்லா இருக்கு. அந்த காத்தொண்டு வந்து அடிக்குது பாருங்க. சொர்க்கம் ஐயா, சொர்க்கம். அது இவ்வளோ உயரத்தில் இந்த சுவாச காற்றை சுவாசிக்கிறது கொடுத்து வச்சுருக்கோம். உண்மையிலுமே வந்து இந்த எட்ஜில் இருக்கிறதுக்கு வந்து ஒரு மனதைரியம் வேண்டும். அதே மாதிரி இப்போ நானெல்லாம் ஒரு இதுக்காக சொல்லல, ஒரு 20-30 மேலே ஏறி இருப்பேன் தானே. இப்போ அந்த ஒரு நம்பிக்கையில் இருக்குது. ஆனால் இதில் வந்து இருக்கிறதே டேஞ்சர். குறிப்பாக காற்றடிக்கைகளை வந்து இந்த இடத்துல இருக்காதுங்க. அவ்வளோதான் சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி நீங்கள் என்ன தைரியமான ஆளாக இருந்தாலும் இதில் அந்த முகில் இல்லாத டைம் வந்து இருக்கைகளை கொஞ்சம் பயம் பெறத்தான் செய்யும் உங்களுக்கு. ஆனால் சூப்பராக இருக்குது இந்த கிளைமேட்டில் இதில் இருக்கிறது வந்து. இல்லை வந்த டீம் தான் வந்து எடுத்து குடிச்சிருக்கிறேன். நான் அதெல்லாம் பிரச்சனை இல்லை, எனக்கு கொஞ்சம் தண்ணியை தந்துட்டு போகையா அப்படின்னு சொன்னேன். கடைசியாக வந்து ஃபுல் போத்தில் வந்து ஊற்றி தந்துட்டு போயிட்டேன். எண்டேப்பா சின்னப்படி ஒரு ஆள். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து சில வேலை தெரியறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. இதில் வந்த டீம் இன்னொரு டீம் வந்து ஃபோட்டோ எடுத்து கொண்டிருக்கணும் இந்த இடங்களில். நாங்கள் அப்போ பழங்கள் 2 வண்டிட்டு வந்தோம். நாங்கள் ஆப்பிளும் மற்றது கொய்யாவும் அதுகளையும் சாப்பிட்டு விட்டு தண்ணியை குடிச்சு ரிலாக்ஸ் ஆகிட்டு போகணும். ஏன்னா இந்த இடத்துல ரெஸ்ட் எடுக்கணும். இதுக்கு பிறகு கொஞ்சம் கஷ்டமான பயணம் தான். சரி ஆப்பிளை நான் சாப்பிடுவோம், கொய்யா வேலை கூட போட்டுட்டு. நல்லா இருக்கும். ஏன்னா ஹார்டாக சாப்பிட்டோம்னா இப்படி இடங்கள் ஏறி வர்றது கஷ்டம். முடியலை வந்து லைட்டாக ப்ரோட்டீன் ரச்சி அதுகள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கும். டீம் வந்து சூப்பராக ஃபோட்டோ எடுத்து கொண்டு இருக்கிற பாருங்க. எதுவுமே தெரியல. வெளியிடம் வந்தாலும் இதான் பிரச்சனை, மற்ற இதான் பிரச்சனை. எங்களுக்கு லக்கு இருக்கும். சின்ன வயசில் நாங்களும் ஓவன் வச்சு வாசிப்போம். கான் அதை வச்சு வாசிச்சுட்டு இருக்கான் சின்னப்படி வந்தவன். ஆனால் உண்மையிலே யோசிச்சா இது வரைக்கும் பெருவிடமும் உண்டு. அக்கா வருவான்னு கொஞ்சம் சந்தேகப்பட்டேன். நான் வந்துட்டேன். வந்த வேலுக்கு வந்து இப்போ தான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் ஆகலை கொடுத்துருக்கு. அதே மாதிரி இதில் ஒரு பூ ஒன்று இருக்குது. அது வந்து அசோகா பூவாக இருக்குமோன்ற டவுட்டாக இருக்குது. இதில் லைட் பச்சை கலர் இப்போ தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த பர்கர்ஸ் பெண்ட் இப்போ தான் கவனிக்கிறேன். விரைகளை காலையில் கவனிக்கல. 2 கிலோமீட்டர் அதுலேருந்து 1.5 கிலோமீட்டர் கிட்ட நடந்து வந்தோம் நாங்கள். சரி அதெல்லாம் இருக்கட்டும். வேலும் இப்போ இதில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே இதால் நாங்கள் நாடக வலிக்கிடணும். இதுக்கு பிறகு தான் வந்து மினி வேர்ல்ட் டென்ட் அதே மாதிரி இன்னொரு வேர்ல்ட் டென்ட்டாக இது இருக்கும். ஆனால் கொஞ்சம் துண்டு மட்டும் கஷ்டமாக இருக்கும். அதை சமாளிச்சிட்டோம்னா சரி. ஆரம்பமே மேலே ஏறுது, அப்பப்போ சடுதியாக வந்து மேலே ஏறும். அதான் இந்த ரோட்டில் இருக்கிற பிரச்சனை. இந்த முறையோட இந்த ரோட்டை அனலைஸ் பண்ணி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும். ஆரம்பமே வந்து நாக்கு தள்ளுற மாதிரி ஒரு ஏத்தம் கொண்டு வரும் பாருங்க. இதுக்கு இந்த பாதையாலேயே விரைக்கில் வந்திருக்கலாமா அப்படின்ற மாதிரி தோணும் உங்களுக்கு. என்றாலும் இதுதான் வழி. இதில் 2 பேர் வந்து போயிடும். மேலும் வந்து இதுவும் அங்கால ஒரு துண்டும் இருக்குது. பயங்கர கஷ்டமாக இருக்கும். இப்போ ஒரு 500 மீட்டர் நடந்து வந்திருப்போம். அக்கா வந்து கொஞ்சம் சிவியரான கட்டத்தில் இருந்துட்டார். ரிலாக்ஸ் ஆக சொல்லியிருக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூவா என்னென்னு சொல்ல தெரியல. இல்லை தான், ஆனால் இப்படி பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது. இதில் பேர் ஏதாவது ஸ்கேன் பண்ணால் காட்டு பண்ணிக்கிறேன். சூப்பராக இருக்கான இது இதுவும். இதான் சொன்னால் விடியே ப்ரோட்டீன் எடுக்கண்டு வேலை இடியப்பம் சாப்பிட்டு வந்தாங்க. என்ன நடக்க போதோ தெரியல, வாங்க பார்ப்போம். இதில் அவையில் நடந்து போய் கொண்டிருக்கணும். இதில் ஒரு பூ ஒன்றை பார்த்துனா நீங்கள் பாருங்கள் இப்படி இருக்கண்டு. உண்மையில் வந்து சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன பூ ஒன்று தான் தெரியல. இப்படி நிறைய பூக்களை வந்து இஞ்சால நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள் இப்படி பண்ணி வந்து மூடிக்கொண்டு இருக்கண்டு. ஆனால் இன்னும் ஒரு துண்டு அது கடைசியாக வரைக்கும் திரும்பி வரக்கூடாதுன்னு யோசிச்சு ஒரு துண்டு இனித்தான் எதிர்கொள்ள போகிறோம். பார்ப்போம். ஆனால் கலைக்கல. ஏன்டா இவையில் வந்து இப்போ நாங்கள் வளமை எப்படியும் உங்களோட வரைக்கும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடப்போம். ஆனால் இவையில் வந்து இந்த அக்காவுக்கு ஈக்குவலாக நடக்கிறாங்க, ஸ்லோவாக நடந்து கொண்டு போகிறோம். அதில் வந்து எனக்கு இந்த இது ஒரு கலைப்பமோ இது வரைக்கும் இப்போ வரைக்கும் நான் வரவே இல்லை. ரிலாக்ஸாக தான் இருக்கிறேன். ஆனால் இதே சிச்சுவேஷன் வேறு. நார்மலாக பெரிய பனி இல்லை, மழை இல்லை. அதே பனிமலையோட இருக்கிற வந்து இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். உங்களுக்கு களைப்பு ஏற்படும், கால்கள் இழுத்து பிடிக்கும், அப்படியான பிரச்சனைகள் எல்லாம் வரும். இதெல்லாம் உங்களோட கவனத்தில் வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி இப்படியான விஷயங்கள் வந்து கடைசி வரைக்கும் ஹெவியாக சாப்பிட்றாதீங்க. தண்ணியும் குடிச்சிடாதீங்க ஹெவியாக. இந்த லொக்கேஷனை பாருங்கள் இப்போ எப்படி இருக்குண்டு. ஃபுல்லாக பனி மூடிட்டு மேல் பக்கத்தால் ஃபுல்லாக வேங்கலை எல்லாம். இது அந்த டீம் அங்காள பக்கத்தால் வந்து கொண்டு போய் கொண்டிருக்கணும். அங்கே இப்போ ஹெவியாக போயின்னு தான் நடந்து லேட் ஆகிட்டேன். அங்கால அவ்வளோ துண்டு ஏறி வேறு ஆக்கள் முடிச்சிடும். இது நாங்கள் பாருங்கள் ஒரு துண்டு ஏறி நாங்கள் அப்படியே நிறைய நேரமாக அப்படியே சமதரையில் நடந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ இவ்வளோ நேரம் வேல் முன்னுக்கு வந்திருப்பினோம். கொஞ்சம் பாதுகாப்புக்காகவே பின்னாலே வந்து கொண்டதுனா இங்கே பாருங்கள் இதில் ஒரு குருவி உண்டு போயிட்டு இதுக்குள்ளே நிற்கிது. எல்லாமே அந்த ஒரு சாம்பல் அடித்த கலரில் தான் இருக்குது. இங்கே எல்லாம் அணிலும் சரி இந்த குருவியும் சரி எல்லாமே வந்து ஒரு இதாக இருக்குது. இங்கே பாருங்கள் இப்போ எப்படி இருக்குண்டு. அந்த பனின்றதை விட அதை சுவாசிக்கல இருக்கிற ஒரு இது இருக்குது, சுவாத்தியம். அது இன்னும் வந்து நல்லா இருக்குது.
இதில் பாருங்கள் இந்த மரம் பூ அப்படி இருக்குதுங்க, சூப்பராக இருக்குது. இதுக்குள்ளே தான் நிறைய வித்தியாசமான மரங்களை வந்து பார்த்து கொண்டு இருக்கேன். இதில் இருக்கிறது அதே மாதிரி இஞ்சால பாருங்க, இஞ்சால இருக்கிறது அப்படியே இடையிடையே வந்து போய் நின்று வியூவை பார்க்கக்கூடிய மாதிரி இதில் குறுக்கு பாதைகள் வந்து போய் கொண்டு இருக்குது. இதுக்குள்ளாலே நீங்கள் நல்ல தெளிவான ஒரு காலநிலை இருந்துச்சுன்னா போய் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நிறைய நேரமாக இறங்கி கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு யோசிச்சேன் நான். என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு எண்டுன்றது கொஞ்சம் உயரத்தில் இருக்கும். நாங்கள் இப்போ மினி வேர்ல்டு எண்டுக்கு போய் கொண்டு இருக்கிறால வந்து இப்போ நிறைய நேரமாக இறங்கி கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு யோசிச்சேன் நான். அது என்னதுக்காண்டு பார்த்தீங்கன்னா உண்மைதான். என்னடா நாங்கள் வேர்ல்டு எண்டில் இருந்து அப்படியே வந்து மினி வேர்ல்டு எண்டுக்கு இறங்கி கொண்டு இருக்கோம். அதால் வந்து அந்த ஒரு ரக்கம் ஒன்று இருக்கும். ஆனால் போய் இதால் வந்து சம்பவம் நடக்கும். ஏன்னா அவ்வளோ தூரம் வந்து நாங்கள் ஏறணும் குத்தனவா. அவள் கொஞ்சம் இப்போ பின்னுக்கு வந்து கொண்டிருக்கணும், ரிலாக்ஸ் வருவினோம் அப்படின்னு யோசித்தாலும் என்றாலும் பாதுகாப்புக்காகவே பின்னால் வர வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இப்போ என்னவோ நடக்கலாம். அதால் தான் ஏதோ என்னால் ஏழுமானதை வந்து அவையில் பாதுகாக்கிறதுக்கு நான் முயற்சி செய்வேன் அப்படின்றதான் என்ற ஒரு நம்பிக்கை. ஆனால் பாடி வைஸ் என்னால் உண்மையிலே நான் இப்போ ஃபிட் இல்லை, பழைய ஃபிட் இல்லை. ஆனால் ஏதாவது ஒரு ஆக்களை கதைச்சோ இல்லை கூப்பிட்டோ ஏதாவது செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதால் எங்களை ஒரு ஆள் நம்பி வரைக்கில் வந்து அவளுக்கு பாதுகாப்பாக பின்னாலேயே போய்கொண்டே இருக்கணும். அதே மாதிரி இந்த லொக்கேஷன், இந்த வியூ, இந்த மரம் தனியெல்லாம் வந்தால் இப்படி இருக்குமென்னு யோசிச்சு பாருங்களேன். இந்த பூ வந்து வித்தியாசமாக இருந்தது, அதை தான் பார்த்துட்டு இருந்தேன். அதே மாதிரி உங்களை விட்டு நிறைய தூரம் வந்துட்டேன். அப்போ உங்களோட போகணும் தானே, உங்களை விட்டுட்டு முன்னுக்கு போகக்கூடாது, அதுக்காக வந்து வெயிட் பண்ணி கொண்டிருந்தேன். இடது பக்கத்தால் ஒரு பாதை ஒன்று பிரிஞ்சதில்லோ, அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் நாங்கள் கான்கிரீட்டால் ஏறி வந்தோம். அதில் இடது பக்கத்தில் நாங்கள் நேராக வந்து நாங்கள் இடது பக்கத்தில் போய் ஜாயிண்ட் ஆகும் இந்த பாதை. சரி, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் நடந்து நாங்கள் மினி வேர்ல்டு எண்டுக்கு நாங்கள் வந்துட்டோம். இவ்வளோ தான். இது வந்து அங்கே வந்து 870 மீட்டர், அதான் இது வந்து 270 மீட்டர் தான். கிட்டத்தட்ட 600 மீட்டர் நாங்கள் கீழே இறங்கியிருக்கிறோம். அதான் உண்மையில் வந்து அதால் தான் அந்த ஸ்லோப் ஒன்று இருந்தது கட்டாயம். இதில் பார்த்தீங்களாண்டா தெரியும் இப்படி இருக்குண்டு. அதில் மேலே போகணும்னு சொல்லியிருக்கு, டேஞ்சர் அப்படின்னு போட்டிருக்கு. அதில் டேஞ்சராக வேர்ல்டு எண்டு போட்டிருக்கு. கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் நாங்கள் இப்போ வேர்ல்டு எண்டுலேருந்து நடந்து வந்திருக்கிறோம். ஆனால் சூப்பராக இருக்குது இந்த வியூ. அதில் வேர்ல்டு எண்டு அதுலேயும் போட்டிருக்கு, மேலேயும் அந்த ஒரு பாயிண்ட் தான் போல் இருக்குது. போயிருக்காங்க ஆகல், அதில் ஒரு ஹெச் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு பிறகு பாருங்கள் கடினமானண்டு போட்டிருக்காங்க. நாங்கள் அங்கேருந்து வரைக்கும் வந்து எங்களுக்கு ஸ்லோப்பாக இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கவனத்தில் வச்சுருங்க. இதில் வந்து நாங்கள் மேப்புகள் வந்து தாராளமாக போட்டு வச்சுருக்கணும். அதோட வந்து இதில் நாங்கள் போகிற பாதை இருக்குது தானே, இந்த பாதை வந்து வை ஜங்ஷன் இன்னும் 2 கிலோமீட்டர் நடக்கணுமா. அந்த வை ஜங்ஷன் வந்தோம், அதுக்கு ஒரு சாதாரணமான ஒரு பயணமாக இருக்காது என்றாலும் பார்ப்போம். அதே மாதிரி இந்த இதுலேயும் பாருங்கள் இந்த வேர்ல்டு எண்டுக்கான இதுலேயும் வந்து கமாண்டா கம்பியில் போட்டிருக்கணும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குண்டு. உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்க எப்படி தெரியுது வரையில, ஆனால் நேரில் பார்க்கல மேலே பயத்தை தரும். அப்படியே கொஞ்சம் நேரம் இந்த இடத்துல வந்து ரிலாக்ஸ் ஆகும். கொஞ்சம் நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கல நாங்கள் இதுலேருந்து வெளிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ரெஸ்ட் எடுக்க தேவையில்லை, வெளிக்கிடுவோம்னு சொல்லிட்டோம். ஏன்னா போய்களே இடத்துல இருக்க வேண்டி இருக்குமோ தெரியல, அதனால் வந்து நாங்கள் இதுலேருந்து போவோம் வந்து வெளிக்கிட்டாச்சு. இப்போ வரைக்கும் பாதை நீராக தானே இருக்குது. ஆனால் ஒரு துண்டு மட்டும் ஒரு ஏத்தமுண்டு ஏறும் பாருங்க. அதிக கடினமான அதான் இதுதான் இந்த நான் சொன்ன துண்டு, நாக்கு தள்ளுற துண்டு. அதிக கடினமான ஏற்றம். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் அதை ஏறிட்டோம்னா நாங்கள் அங்கால வந்து ஈஸியாக போகக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த பாதையால் வரைக்கும் வந்து டாய்லெட் வசதிகள் எல்லாம் இருக்குது பாருங்க. இப்போயே கொஞ்சம் லைட்டாக ஏத்தம் பிடிக்குது. அந்த பெரிய பெரிய கல்லுகள் துண்டு வரும். இப்படி இப்படி கல்லுகள் நிறைய துண்டில் வரும். கொஞ்சம் அலாட்டம் கொடுக்கணும், கொஞ்சம் ஊக்குவிப்பும் கொடுக்கணும். அப்போ தான் வந்து அந்த கிளம்பிங்கட்டா சொல்கிறது அது வந்து சூப்பராக இருக்கும். ட்ரெக்கிங் மலை ஏறுறது, ட்ரெக்கிங். அக்கா எங்களுக்காக கஷ்டப்படாதீங்க, ரிலாக்ஸ் ஆகுங்க. சரி, இப்போ நான் சொன்ன அந்த ஒரு இடம் வந்து வந்துட்டு இதெல்லாம் அந்த ஒரு மொக்கு ஏற்ற மட்டும் பரவாயில்ல, வளமையாக நாங்கள் மலை ஏறுற மாதிரியே ஏறிக்கொள்வோம். அக்கா தான் கொஞ்சம் கஷ்டப்பட போகிறா, இருந்தாலும் பரவாயில்ல, ரிலாக்ஸ் பண்ணி அவளை ஒரு மாதிரி கூட்டிகிட்டு போயிடணும். இதை தாண்டி அதி கடினமானது கண்டு தான் இதுதான் போட்டவே. இப்படி ஒரு கணவர் கிடைக்க கொடுத்து வைத்திருக்க வேண்டும். எவ்வளோ கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வரேன். இப்போ கொஞ்சம் முன்னுக்கு வந்து நான் வேலை காட்டுவோம்ட்டு ஓடி வந்தது, கொஞ்சம் நாக்கு தெல்லுது. எல்லாரும் அனுபவம் தான் வாழ்க்கையில். ஆனால் உண்மையிலுமே இப்படியான ஒரு ட்ரெக்கிங் வந்து கஷ்டமான ஒரு விஷயம். அதுக்கு தேவையானது மேக்ஸிமம் ரிலாக்ஸ் பண்ணணும், தண்ணி குடிக்கணும், ஹார்ட் பீட் நோம்பணும், அதுகளை மட்டுமே கவனத்தில் வச்சு கொண்டு வாங்க. உங்களோட வேகத்துக்கு அடுத்த ஆக்களை திணிக்கணும்ன்றதை மட்டும் ஒரு காலம் யோசிக்கக்கூடாது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும். அது படியங்களாக இருந்தாலும் சரி, ஃபேமிலியாக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு
அப்படியே வந்து ஏற வலிக்கிட்டாச்சு. இந்த ஒரு சின்ன துண்டு ஏறிட்டோம்னா அங்கே கொஞ்சம் ஓரளவுக்கு நேராக போக வலிக்கிட்டோம். அதுக்கப்புறம் கஷ்டம் இருக்காது. இந்த பாருங்க இப்போ இதில் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிடான். இங்கே இப்படி orange கலரில் இருக்குண்டு, இது என்னென்னு தெரியலங்க. அதிலெல்லாம் அப்படியே தான் இருக்குது. அப்படியே இப்போ திருப்பியும் வந்து ரிலாக்ஸ் ஆகி கொண்டிருக்கணும். அனுபவம் புதுமை வேர்ல்டில் கண்டே. இதில் போய்க்கில் வந்து இந்த ஒரு பூவை தான் நான் அப்போ சொன்னான். இந்த பாருங்கள், இந்த பச்சை கலரில் தொங்குது பாருங்கள், இதே தான் சூப்பராக இருக்குது. என்னன்றது தெரியல, உங்களுக்கு யாருக்காக தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்களாண்டா இப்படியான போட்டுகள் வந்து 2-3 இடங்களில் நாங்கள் ஸ்டார்டிங்லேயும் சரி இடையிலையும் சரி எல்லாத்துலேயும் பார்த்துருப்போம். பாதையில் சிறுத்தை ஒன்றை கண்டால் என்ன செய்யணும் அப்படின்ட்டு போட்டிருக்கணும். வேண்டாம், ஓட வேண்டாம் முதலாவது. அதுகிட்டே கடிவட்டு வேண்டி சாக சொல்லியிருக்காங்க. சிறுத்தைக்கு புறமுதுகு காட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. சிறுத்தை ஒன்று சிறுத்தையே இருக்கிறாராம். பின்னால் செல்ல முடியாத இடம் என்றால் அடைபட வேண்டாம் அப்படின்னு போட்டிருக்கணும். அதே மாதிரி சிறுத்தையின் பாதையை வழிமறைக்க வேண்டாம் என்று போட்டிருக்கணும். பதற்றம் அடைய வேண்டாம் முதலாவது, அதைத்தான் முதலாவது போட்டிருக்க வேணும். சரியா? அதுக்கப்புறம் சிறுத்தையின் கண்களை பார்த்தபடியே மெதுவாக பின் செல்லுங்கள். உங்களை அளவில் பெரிதாக காட்டுங்கள். பல்கா காட்ட சொல்லியிருக்கணும். கைகளை உயர்த்துவதன் மூலம் மேலடியை விரிப்பதன் மூலம் ஒரு குழுவாக இருங்கள். ஆஹா, சத்தமாக பேசுவதன் மூலம் நீங்கள் இருப்பதை சிறுத்தைக்கு உணர்த்துங்கள். ஆஹா, இப்படியான நடைமுறைகள் எல்லாம் இருக்குது. நீங்கள் சிறுத்தைகிட்ட இங்கே வந்து மாட்டிட்டீங்களா, கட்டாயம் இப்படியான நடைமுறைகளை வந்து கை கொள்ளுங்கள். இதுக்குள்ளே வந்து கட்டாயம் சிறுத்தையில் மாற்றுறது சந்தர்ப்பம் இருக்குது. சரி, இவ்வளோத்தையும் சொல்கிறது வந்து வனஜீவிகள் பாதுகாப்பு திணைக்களம் 1992 1992க்கு நீங்கள் கோல் அடிச்சிங்களா, இங்கேருந்து கோலையே போகாத அதில் அடிக்கிறேன்னு எனக்கு கண்ட தெரியல. அதுக்கு பிறகு எங்களை காப்பாற்றுற அடுத்த கட்டத்தை பார்ப்போம். அவையில் வர முன்னே சிறுத்தை வந்து எங்களை சம்பவம் செஞ்சுட்டு போயிடும். அதனால் உங்களோட பாதுகாப்பில் நீங்கள் எப்போயுமே வந்து கவனமாக இருங்க. அன்றைக்கி சிறுத்தையை பார்த்தீங்கன்னா அன்றைக்கி உங்களுக்கு கஷ்டகாலம், அவ்வளோதான். இதில் பாருங்கள், இப்போ ஒரு ஆள் போவார், ஃபிட்னஸை பாருங்கள், டிஷர்ட்டை கலட்டி வச்சுட்டு தெய்வம் மலை போய் கொண்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு செகண்டில் எங்களை வந்து அந்த ஆள் முந்திட்டு, நான் நினைக்கிறேன் இப்போ கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னே தான் அங்கே வந்துருப்பார் போல இருக்கு. அந்த நாள் நடக்கிறார். அந்த துண்டு ஏறின பிறகு நிறைய நேரமாக வந்து அப்படியே இறங்கி கொண்டே இருக்கிறோம். இப்போ சொல்லுங்கள், அந்த பாதை இலகுவா இந்த பாதை இலகுவா? 2 பாதையும் கஷ்டம்தான். ஒரே தான். ஓகே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பாதை வந்து எனக்கு இலகுவாக இருக்குது. ஏன்னா கூடுதலான பகுதியை வந்து இறங்கி கொண்டே இருக்கிறோம். இதில் இப்போ பார்த்திங்கன்னா குரங்குகள் நிற்கிது, நிறைய குரங்குகள் நிற்கிது இந்த இடத்துல. அந்த மடுகங்கையில் பார்த்த அதே வகை குரங்கு தான் இந்த இடத்துல. அதெல்லாம் குளிர் தாங்கி கொண்டு இங்கே இருக்கும். இந்த குரங்கு தான் மேலே இருக்கு. இந்த வரக்கு போட்டிருக்கிறேன். இந்த குரங்கு தான் அங்கே உட்காந்துக்கிட்டு குட்டிகளோட. ஆனால் போட் போட்ட இடத்துக்கு பக்கத்துலேயே வந்து இருக்குது பாருங்க, அதுதான் அதிசயம். அவங்க குடும்பத்தோடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, நம்ம அப்படியே நடந்து போகலாம். இந்த வேற போகுது. இதில் போய்க்குள்ளே பாருங்கள், நாங்கள் போன பாதை அப்படியே போய் அதுக்குள்ள போய் தான் வந்திருப்போம். இப்போ நாங்கள் இந்த இலகுவான பாதையில் போய்கொண்டிருக்கோம். சரி, இப்போ நேரம் சரியாக 3 மணி. நாங்கள் வேறு விளைக்கிட்டது 10:50. கிட்டத்தட்ட ஒரு 4 மணி அளவு எடுத்துருக்கின்ற வைங்களேன். நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். நீங்கள் உங்களுக்கு தோன்ற பாதையில் போங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் இதால் போனாங்கள் எனக்கு ஈஸியாகப்பட்டது. நாங்கள் இதால் வந்தது அதோட ஈஸியாகப்பட்டது. இதில் எல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருப்போம். இதில் பாருங்கள், மகள் வந்து பார்த்து கொண்டிருக்கணும். இதை தாண்டி போகிறது வந்து அவனுடைய ரிஸ்க்கு. இதில் பாருங்கள், எங்களுக்கு பின்னுக்கு வந்த டீம் வந்துட்டு சரி, இதுலேருந்து அப்படியே இந்த கான்கிரீட் பாதையால் இறங்கினோம்னா சரி அதில் கொஞ்சம் நேரம் நின்று டிஸ்கஸ் நடந்தது, இது தூரம் என்ன மாதிரி அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் முதல் போனது வந்து சரியான பாதை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி இப்போ இன்னும் ஒரு டீம் வந்து கொண்டிருக்கு. அவையில் வந்து கேம்பிங் பண்ண போயிடும் போல இருக்குது. இங்கே டெண்டுகளோட வரையணும். இதில் நான் போகிறதுக்கு முன்னே அந்த ஜங்ஷனால் வந்து போயிருக்கணும் போல இருக்குது. கேம்பிங் பண்ண ஒரு பெரிய ஃபேமிலி கொண்டு கொண்டிருக்கு கேம்பிங் பண்ணுறதுக்கு. அதில் நிறைய ரெஸ்ட்ரிக்ட் நிறைய ரூல்ஸ் கொடுத்து தான் அப்ரூவல் கொடுத்துருப்பினேன். இதில் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு சின்ன பிள்ளைகள் 2 பேர், அதே மாதிரி பெரியாக்கள் 2 பேர், இங்கே லேடிஸ் வந்து ஒரு 3 பேர், எல்லோரும் சேர்ந்து தான் வந்து இந்த கேம்பிங் பண்ண போயிடும். கேம்பிங் சைடில் வேறு தான் முட்டையை தூக்கிட்டு போய் நான் கேம்பிங் பண்ணுறதுக்கு. இது வந்து கொழும்பில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் எடுக்கணும். அதே மாதிரி ஐசி அப்ளை பண்ணுறால் இருக்கணும். அங்கே அப்ளை பண்ணுறால் இங்கேயும் வரணும். எல்லாருமே வந்து செக் பண்ணி போட்டு தான் முடியணும். பிளாஸ்டிக் சாமான்கள் வந்து கொண்டு போயிடாது. அதெல்லாம் கவனத்தில் வச்சுருங்க. நாங்களும் கிட்டடியில் பார்ப்போம். வேறுங்க ஏறி ஓடிக்கொண்டிருக்கணும் வாக்கள். இவங்களை எப்படியாவது எங்களை முந்தி போயிடுவோம், இல்லை இது அவசரத்தால் ஓடுறாங்களாட்டு தெரியல. ஆனால் ஜொக்கிங் போய் கொண்டிருக்கணும். கடைசியாக எங்களுடைய பயணம் வந்து இனிதே நிறைவுற்றது. உண்மையிலே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் அண்ணாக்காவோட போனது. ஃபோன் அந்த அடியை வேண்டி விட்டது.
இப்போ இதில் மினி வேர்ல்ட் எண்ட், கிரேட் வேர்ல்ட் எண்ட், பர்கர்ஸ் பெண்ட் வந்து 6 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் ஓப்பன் போல் இருக்குது. நீங்கள் பயப்படாமல் வரக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த ஆஃபீஸ்லேயும் வந்துட்டோம் அப்படின்றத கேட்க மாட்டோம். ஆனால் எப்படி அங்கே போனாக்கள் எல்லாம் வெளியில் வந்துட்டோம் அப்படின்ட்டு கால்குலேட் பண்ணிட்டோம் அப்படின்றது எனக்கு என்ன தெரியல. அதோட வந்து இந்த வீடியோவை வந்து முடிச்சுக்கொள்கிறேன். இன்றைக்கு 4ஆம் நாள். இதுக்கு பிறகு வந்து வேலுக்கு வாட்டர் ஃபால் எல்லாம் காட்டுவோம். அதில் எல்லாத்தையுமே வேல் பார்ப்பினோம். நான் நிறைய தடவை வீடியோவில் காட்டிருக்கல வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து நான் ஸ்கிப் பண்ணிக்கொள்கிறேன். இந்த வீடியோ காரணத்துக்காக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.